ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க அண்ணா ஆப்பிள். பாருங்கள், இங்கே 2 ஃப்ரூட்டு. இங்கே பாருங்கள், இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. ஆனால் இதோட பெரிய சைஸ் வருமானு தெரியல. ஆனால் பிளான்ட் வந்து சின்ன பிளான்ட்டு, அதனால் இதோட பெரிய சைஸ் வருமா என்னன்னு தெரியல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஆப்பிள் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த அண்ணா ஆப்பிள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவங்களுக்குதா பாருங்கள், இது பழம் பெருக்கலாட்ருக்கேன். எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இதை பெருக்கி போகிறேங்க. பாருங்கள், இது கொஞ்சம் பாருங்கள் குட்டியாக இருக்குது. பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும், பெருசாக ஆக்கணுமா இல்லைன்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காயாக இருக்குங்க, கொஞ்சம் பழுக்கணும். டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க. இந்த பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது ஏதோ கடிச்சிருக்கு. ஃப்ரூட் ஏதோ போர்டு வந்து கடிச்சிருக்கு. இந்த டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இல்லை இது ஃபுல்லாக கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகணுமா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் வந்து நான் டேஸ்ட் எப்படி இருக்குது, நான் நல்லா டார்க்கான பிறகு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அதுவும் ஒரு வீடியோவில் போடுறேன். இதோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன சைஸாக தாங்க இருக்குது. இது கொஞ்சம் காயாக இருக்குங்க. நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க. பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குது. பாருங்கள், சின்ன இது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஆப்பிள் குட்டியாக பார்த்துருக்க மாட்டோம். இது குட்டியாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஷேப் தான், ரவுண்ட் ஷேப் இல்லை, ஓவல் ஷேப்பாக இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆப்பிள் டேஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்வீட்டாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிளான்ட்டு வாங்கி நான் போன வருஷம் ஜான்வரி மாதம் வாங்கினாங்க. 1.5 years ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து காய் வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒட்டு செடியாக பார்த்து வாங்குங்க. நம்ம இலையை பிரித்து விட்டுருங்க. இலையெல்லாம் பிரித்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெம்மு வந்து திக்காகிடும், சீக்கிரமாகவே காய் வைக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்து 15 பழம் கிட்ட எனக்கு வந்து வச்சுருக்குங்க. பாருங்கள், ஆனால் கொஞ்சம் காயாக இருக்குது. ஃபுல்லாக ரெட்டிஷாக ஆன பிறகு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்னது மட்டும் கொஞ்சம் காயாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளே ஆப்பிள் வளர்க்கலாம். நம்ம ஆப்பிள் காய்க்குமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம பெங்களூரில் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு. பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஆப்பிள் செடி எல்லா செடியும் வாங்கி வளர்த்து சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பாருங்கள், இது வேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை வேக்ஸ்லாம் நம்ம எது தழுவ போகிறோம், நம்ம அப்படியே பறித்து நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம். வீட்லேயே நம்ம ஆப்பிள் செடி நம்ம வளர்க்கலாங்க. தேங்க்யூ.